நகர காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்து அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை இங்கே ஆரம்பிக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையாக இந்திய கூட்டணியினுடைய நமது நகரமன்ற சேர்மன் முத்து அவர்களை தலைமையேற்று நிகழ்ச்சியை தொடக்கி வைக்குமாறும் ஐக்கிய பேரவையுடைய செயலாளர் நவாஸ் காக்கா அவர்கள் முன்னிலையில் இந்த சிறப்புக்குரிய இந்த நிகழ்வை இங்கே தொடக்கி வைக்கின்றேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை வந்திருக்கின்ற காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய முன்னணி தலைவர்கள் திருச்செந்தூர் மூத்த வழக்கறிஞர் எஸ் கே சந்திரசேகர் அவர்கள், வட்டார காங்கிரஸ் தலைவர் சர்க்குர் அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவரும் இந்நாள் பொதுக்குழு உறுப்பினருமாகிய சிவசுப்பிரமணியம் அவர்கள், எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற மதிமுகவுடைய பொருளாளர் அமர்ந்தா அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பன்னீர்செல்வம் அவர்கள், காங்கிரஸ் கட்சி ராஜ்குமார் அவர்கள், வெற்றி அவர்கள் மற்றும் திரளாக முஸ்லிம் லீக்கினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் பாலசாப் அவர்கள் அனைவரையும் இங்கு வருகை தந்திருக்கின்ற நண்பர்கள் அமைப்புகளைச் சேர்ந்த அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று முன்னாள் காயல்பட்ட நகர தலைவர் மரியாதைக்குரிய வகிதா மேடம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் பெண்கள் பகுதியில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் நமது நகரமன்ற தலைவர் அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் சகோதரருக்கு எனது நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக இன்று நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் இஃப்தார் என்னும் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக காயல்பட்டம் நகர காங்கிரஸ் சார்பாக நடாத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அனைவர்களையும் மனதார நான் பாராட்டுகின்றேன். இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது சகோதரத்துவம், சமத்துவம் இந்த அடிப்படையிலே இன்னைக்கு அனைவர்களும் அனைத்து சகோதரர்களும் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றை நாடு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இப்படி போன்ற ஒரு நிகழ்வுகளை நடத்துவதை பார்க்கின்ற பொழுது மிக பெருமிதமாக இருக்கின்றது. அதுவும் காங்கிரஸ் சார்பாக நடத்துகின்ற பொழுது அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாடு உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. காங்கிரசினுடைய தலைவர் அதாவது காந்திக்கு பிறகு நேருக்கு பிறகு இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி அடுத்ததாக வர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் இங்கு உங்கள் முன் சொல்கின்றேன். அது மாத்திரமல்ல, எங்களுடைய தமிழக முதல்வர் அவர்கள் ராகுல் காந்தி வந்தால்தான் இந்த நாடு ஒரு சமத்துவம் சகோதரத்துவத்தோடு இருக்க முடியும் என்ற ஒரு நல்ல ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே நானும் அந்த கருத்தை இங்கு வலியுறுத்தியவனாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. ஐக்கிய பேரவையுடைய செயலாளர் நவாஸ் காக்கா அவர்கள் சொல்லுவாங்க.
கூடியிருக்கும் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிற்கட்டுமாக. ஒரு புனிதமான நேரத்துல நம்ம எல்லாத்தையும் ஒன்றிணைத்து இந்த ஒரு நல்ல நிகழ்வை நடத்தி கொண்டு இருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் நிர்வாகிகளுக்கு காயல்பட்ட முஸ்லிம் ஐக்கிய பேரவையின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகள்ல சகோதர சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்களாக இருக்கட்டும், பொது நலப்பணியில் ஈடுபடக்கூடிய அனைவரையும் ஒன்று கூட்டி நிகழ்த்துவது என்பது ஒரு நாகரிகமான அந்த அளவில் இந்த அமர்வு வருகை தந்த நோன்பு விஷயம் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காயல்பட்டம் நகர காங்கிரஸ் கட்சி சார்பிலே இந்த நிகழ்வானது நகரத்தில் முக்கியமான நண்பர்கள் மற்றும் எல்லாரையும் இந்த அன்போடு அழைத்து இங்கே இந்த நிகழ்வானது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய காயல்பட்டம் முனிசிபல் சேர்மன் அவருடைய தலைமை தாக்கல் செய்து ஐக்கிய பேரணிகளை செயலாளர் முன்னிலைக்கின்ற ஒரு நிலையிலே இந்த நிகழ்வானது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய இந்திய கூட்டணியுடைய தலைவர்கள் எல்லாம் இங்கே வருகை வந்திருக்கின்றனர். மரியாதைக்குரிய அமானுல்லா அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த நண்பர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்திய முஸ்லிம் முக்கியமானவர்கள் எல்லாம் இங்கே ஒரே நேரத்தில் இந்த நல்ல நிகழ்வுகளே எல்லோரும் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பாகவும், இது தேர்தல் நேரமாக இருப்பதால் இந்த நோன்பு நிகழ்ச்சி தேர்தல் நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை நடத்துவது நம்முடைய எதிர்காலம், நம்முடைய நாட்டினுடைய எதிர்காலம் வளமாக இருக்க வேண்டும். நமக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் எல்லாம் நீக்கரவு செய்யப்பட வேண்டும். ஒரு நல்ல ஆட்சி, ஒரு சமதர்ம, ஒரு சமநீதியான, ஒரு மத நல்லிணக்கத்தை கொண்ட எல்லோரையும் சகோதரராக அரவணைத்து செல்கின்ற ஒரு நல்ல ஆட்சி இந்திய திருநாட்டிலே வர இருக்கின்ற தேர்தலில் முடிவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒருமித்த கருத்தோடு உள்ளவர்கள் நாம் தெரிவிக்கின்றோம். இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதை மிக்க மகிழ்ச்சி. நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய முத்து அப்பா மற்றும் பொதுக்குழு ஷாஜஹான் அனைவருக்கும் இங்கே சிவசுப்ரமணியன் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 6:33 நிமிடம் இருக்கிறது. அதில் ஒரு துவா ஓதி இன்ஷா அல்லாஹ் நம்ம சரியா டைம் வரும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா